ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வந்து 12th ஸ்டாண்டர்டோடைய எக்ஸசைஸ் 1.1 உடைய செகண்ட் சம்முடைய ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபைண்ட் த இன்வெர்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங். ஸோ 2x2 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. -2, 4, 1 அண்ட் -3. ஸோ இதுக்கு வந்து சொல்யூஷன் என்னன்றதை பார்க்கலாம். ஸோ சொல்யூஷன் வந்து லெட் ஏன்னு வந்து இதை அஷ்யூம் பண்ணிக்கலாம். ஸோ அப்போது ஏ இஸ் ஈக்குவல் டு என்ன -2, 4 அண்ட் 1 -3. ஸோ இப்படின்ற ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க 2x2 மேட்ரிக்ஸ். ஸோ இப்போ இதுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஏ இன்வர்ஸ் இன்வர்ஸ் தான் ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இப்போ நம்ம ஏ நீங்கள் அஷ்யூம் பண்ணதுனால வந்து ஏ இன்வர்ஸ்னு போட போகிறோம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஏ இன்வர்ஸ். ஸோ ஏ இன்வர்ஸ்க்கு ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து 1 டிவைடட் பை டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஏ. ஸோ இதுதான் வந்து ஃபார்முலா. ஸோ இதுதான் வந்து ஏ இன்வர்ஸ் ஃபைன் பண்ணுறதுக்கான ஃபார்முலா. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஏ டிட்டர்மினன்ட் ஃபைன் பண்ண போகிறோம். ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ எப்படி ஃபைன் பண்ணுவோம்? ஸோ ஆல்ரெடி ஏன்னா -2, 4, 1 அண்ட் -3. ஸோ 3 2s are 6 வந்துருமா? மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். ஸோ +6 அண்ட் 1 4 is 4. 1 4 is 4 -4. ஸோ இதுக்கு என்ன ஆன்சர்? ஸோ இது வந்து 2. ஸோ இது வந்து டஸ் நாட் ஈக்குவல் டு 0. தட் மீன்ஸ் இஃப் எக்ஸிஸ்ட். ஸோ அதாவது வந்து எக்ஸிஸ்டாக இருந்தால் தான் வந்து நம்மளை வந்து ஏ இன்வர்ஸ் ஃபைன் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ இது வந்து இஸ் நாட் ஈக்குவல் டு த 0. ஸோ இது வந்து எக்ஸிஸ்ட் தான். ஸோ இதுக்கு வந்து ஏ இன்வர்ஸ் ஃபைன் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ஏ இன்வர்ஸ்க்கு ஏ டிட்டர்மினன்ட் ஃபைன் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து அட்ஜாயிண்ட் ஏ ஃபைன் பண்ண போகிறோம். ஸோ அட்ஜாயிண்ட் ஏ. ஸோ அட்ஜாயிண்ட் ஏ எப்படி ஃபைன் பண்ணுவோம்? ஸோ நம்மளோட மேட்ரிக்ஸ் வந்து -2, 4 அண்ட் 1 -3. ஸோ இதுக்கு அட்ஜாயிண்ட் எப்படி ஃபைன் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இதையும் வந்து ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா வந்து -3 அண்ட் -2 அண்ட் நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து 1 4. ஸோ 1க்கும் 4க்கும் அதாவது வந்து முன்னாடி இருக்க சிம்பிள்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ எங்கேயுமே ப்ளஸ் தான் இருக்குது. ஸோ மைனஸாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்படி பார்த்தா என்ன வரும்? -1 -4. ஸோ இதுதான் வந்து அட்ஜாயிண்ட் ஏ. ஸோ இப்போ அட்ஜாயிண்ட் ஏவும் ஃபைன் பண்ணியாச்சு. ஸோ அப்போ ஃபார்முலாவில் இன்டெகிரேட் பண்ணிடலாமா? அப்போது ஏ இன்வர்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை டிட்டர்மினன்ட் ஏ. ஸோ டிட்டர்மினன்ட் ஏவோட வேல்யூ 2. அப்போது 2 போட்டுக்கலாம். ஸோ டிட்டர்மினன்ட் ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஏ. ஸோ அட்ஜாயிண்ட் ஏ என்ன ஃபைன் பண்ணிருக்கோம்? -3 -4 அண்ட் -1 அண்ட் -2. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏ இன்வர்ஸ் ஃபைன் பண்ணுறது. ஸோ இது வந்து 2x2 மேட்ரிக்ஸ்க்கு. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா இதிலே செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். ஸோ செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 5 1 1 1 5 1 அண்ட் 1 1 5. ஸோ இப்படி ஒரு 3x3 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த 3x3 மேட்ரிக்ஸ்க்கு எப்படி நம்ம வந்து அட்ஜாயிண்ட் ஏ இன்வர்ஸ் ஃபைன் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ சேம் ஃபார்முலா தான். லைக் இதை வந்து நம்ம வந்து ஏன்னு எடுத்துக்கலாம். லெட் ஏ இஸ் ஈக்குவல் டு 511 151 அண்ட் 115. ஸோ இப்படின்னு ஒரு 3x3 மேட்ரிக்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கும் வந்து ஏ இன்வர்ஸ் எப்படி ஃபைன் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 டிவைட் பை டிட்டர்மினன்ட் ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஏ. ஸோ இதான் வந்து ரூலே. ஸோ ஏ இன்வர்ஸ் ஃபைன் பண்ணணும்னா வந்து இதான் வந்து ரூல். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஏ டிட்டர்மினன்ட் ஏ ஃபைன் பண்ண போகிறோம். ஸோ டிட்டர்மினன்ட் ஏ ஃபைன் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? நம்ம டிட்டர்மினன்ட் தெரியும். ஸோ டிட்டர்மினன்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு 5 இன்ட்டு 5 5s are 25 -1. அப்போது 5 இன்ட்டு 5 5s are 25 -1. அண்ட் நெக்ஸ்ட் என்ன வரும்? -1 பண்ணும். -1 வருமா? ஸோ 1 இன்ட்டு 1 5 is 5 அண்ட் 1 1s are 1. ஸோ அப்போது 5 -1 வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ளஸ் பண்ணுமா? ஸோ ப்ளஸ் இங்கே 1 தான் இருக்குது. அதனால் 1 இன்ட்டு 1 1s are 1 and 1 5 is 5. ஸோ 1 1s are 1 -5. ஸோ இதான் வந்து டிட்டர்மினன்ட் ஃபைன் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ டிட்டர்மினன்ட் ஃபைன் பண்ணால் என்ன வரும்? இங்கே வந்து 24 வந்துடுமா? 25 -1 24 ஆகிடும். 5 -1 4 ஆகிடும். அதே மாதிரி 1 -1 -4 ஆகிடும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா வந்து 24 இன்ட்டு 5 ஆர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தா வந்து 120 வரும். ஸோ 120 -4 அண்ட் இங்கேயும் வந்து மைனஸ் தான். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் ஆகிடுமா? அப்போது -4. அப்போது ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து 120ல் 4 -4 -4 -4னா -8. அப்போது என்ன வரும்? 112 வரும். ஸோ இதான் வந்து டிட்டர்மினன்ட் ஏ.
ஸோ டிட்டர்மினன்ட் ஏவோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 1 1 2. ஸோ டிட்டர்மினன்ட் ஏவோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், அட்ஜாயிண்ட் ஏ. ஸோ அட்ஜாயிண்ட் ஏ நம்ம எப்படி ஃபைண்ட் பண்ணுறோன்றது ப்ரீவியஸ் வீடியோஸில் நான் உங்களுக்கு டீச் பண்ணிருப்பேன். ஸோ அதே மாதிரியே தான் வந்து இப்போவும் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து லைக் நம்மளோட மேட்ரிக்ஸ் என்ன, 5 1 1 அண்ட் 1 5 1 அண்ட் 1 1 5. ஸோ இதுதான் வந்து மேட்ரிக்ஸ் 3x3 மேட்ரிக்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் அட்ஜாயிண்ட் எப்படி ஃபைண்ட் பண்ணுவோம், ஃபஸ்ட்டு வந்து என்ன போடுவோம், ப்ளஸ் அண்ட் மைனஸ் அண்ட் ப்ளஸ். ஸோ இப்படி தானே வரும். ஸோ இதை நான் கொஞ்சம் கீழே எடுத்து எழுதிக்கிறேன், அங்கே ஸ்பேஸ் இல்லை. ஸோ அட்ஜாயிண்ட் எப்படி ஃபைண்ட் பண்ணுவோம், ஃபஸ்ட்டு ப்ளஸ்ஸும் அப்புறம் மைனஸும் அப்புறம் ப்ளஸ்ஸும் அதே மாதிரியே வந்து மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். ஸோ இப்போது இதுக்கு டிரான்ஸ்போஸ் போடணும். ஸோ இதான் வந்து அட்ஜாயிண்ட் ஏ. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்த்துலாமா. ஸோ 5 எடுத்துக்கிட்டால் 5 5 25 minus 1. ஸோ 25 minus 1. ஸோ செகண்ட் ஒன் எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா வந்து ஸோ 1 5 is minus 1. 1 5 is 5 minus 1. ஸோ தேர்ட் ஒனுக்கு எடுத்துக்கினா 1 1 are 1 minus 5. ஸோ 1 minus 5. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து இது கன்சிடர் பண்ணால் 1 5 is 5 minus 1. ஸோ 5 minus 1. அதே மாதிரி இதுக்கு கன்சிடர் பண்ணால் 5 5 are 25 minus 1. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு, ஸோ இதுக்கு கன்சிடர் பண்ணால் 1 5 is 5 minus 1. ஸோ 1 5 is 5 minus 1. அண்ட் நெக்ஸ்ட்டு தேர்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா வந்து இது விட்டுட்டா 1 1 are 1 minus 5. ஸோ 1 minus 5. ஸோ நெக்ஸ்ட்டு 1 எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா வந்து 1 5 is 5 minus 1. ஸோ 1 5 is 5 minus 1. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து 5 5 are 25 minus 1. 5 5 are 25 minus 1. ஸோ ஃபைனலாக என்ன வரும், 25ல் 1 போச்சுன்னா 24 மைனஸ் 5ல் 1 போச்சுன்னா 4 ஆகிடும். ஸோ மைனஸ் 4 ஆகிடும். அண்ட் இங்கே வந்து மைனஸ் இருக்கிறதுனால 5ல் 1 போச்சுன்னா மைனஸ், அதாவது வந்து 5ல் 1 போச்சுன்னா வந்து 4 ஆகிடும். ஸோ மைனஸ் 4 ஆகிடும். ஸோ மைனஸ் 4. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து இதுவும் வந்து சேம், 5ல் 1 போச்சுன்னா 4, இங்கே வந்து மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் 4. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 25ல் 1 போச்சுன்னா 24. அண்ட் இதுவும் வந்து அதாவது வந்து 5ல் 1 போச்சுன்னா 4. ஸோ 4 into -1 -4 ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதே மாதிரியே வந்து 5ல் 1 போச்சுன்னா -4, அதாவது வந்து -5ல் 1 போச்சுன்னா -4. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 5ல் 1 போச்சுன்னா 4. ஸோ 4 இருக்கிறதுனால முன்னாடி மைனஸ் இருக்கிறதுனால -4 போட்டுப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து 25ல் 1 போச்சுன்னா 24. ஸோ இதுதான் வந்து இப்போ ஃபைண்ட் பண்ணியாச்சு அட்ஜாயிண்ட் ஏ. அதாவது வந்து இப்போ டிரான்ஸ்போஸ் பண்ண போகிறோம். ஸோ adjoint of A is equal to transpose பண்ணால் என்ன வரும், ஸோ ரோவெல்லாம் காலமாக எழுதணும். ஸோ ஃபஸ்ட் ரோ எழுதலாமா, 24 -4 -4. ஸோ இதான் ஃபஸ்ட் ரோ. ஸோ இப்போ வந்து செகண்ட் ரோ எழுத போகிறோம், -4 24, அதாவது -4 24 into 4 -4. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து தேர்ட் ரோ எழுத போகிறோம். தேர்ட் ரோ வந்து தேர்ட் காலமாக எழுதுனா -4 -4 24. ஸோ இதில் எந்த சேஞ்சஸும் இருக்காது. ஏன்னா வந்து லைக் இதை எப்படி கொடுத்துருக்காங்கன்னா கொஸ்டினே 5 1 1 1 5 1 அண்ட் 1 1 5னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து இதை வந்து அட்ஜாயிண்ட் ஏ. ஸோ நெக்ஸ்ட் என்ன, நம்மளோட ஃபார்முலா நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ A inverse equal to 1 divided by determinant A into adjoint of A. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ, இப்போது அட்ஜாயிண்ட் ஆஃப் ஃபைன் பண்ணியாச்சு. இப்போ ஏ டிட்டர்மினண்ட்டும் ஃபைன் பண்ணியாச்சு. ஸோ ஏ டிட்டர்மினண்ட் என்ன, 1 1 2. அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ, ஸோ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ இன்னுமே வந்து நம்ம வந்து சிம்பிளிஃபைடாக பண்ணிங்கன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதுலேருந்து 4 வெளியே எடுத்துடலாம். ஏன்னா 4 தான் வந்து காமனாக இருக்குது. ஸோ 4 எடுத்தால் என்ன, 6 4s are 24. ஸோ அப்போ இங்கே வந்து 6 போட்டுக்கலாம். -1 -1, அதே மாதிரியே வந்து -1 6 -1 -1 -1 6. ஸோ இப்படி சிம்பிளிஃபைடாக வந்து அட்ஜாயிண்ட் ஏ வந்து ஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ இது பண்ணால் என்ன வரும், 1 divided by determinant ஏவா. ஸோ 1 divided by determinant ஏ into 4 into 6, I mean 6 -1 -1 -1 6 -1 -1 -1 6. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இவ்வளோ கிடச்சிருச்சா. இப்போ வந்து இது சால்வ் பண்ணலாமா, அப்படி சால்வ் பண்ணால் என்ன வரும், ஸோ 2 டேபிளே நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். 2 அப்போது 5 2s are 10 6 2s are 12. ஸோ மறுபடியும் வந்து 2 டேபிளே பண்ணலாம். 1 2 is 2, 2 2s are 4 and 8 2s are 16. ஸோ 28 வருது. ஸோ ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து 1 divided by 28 into 6 -1 -1 and -1 6 -1 -1 6. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஏ இன்வெர்ஸ் எதுக்கு ஃபைன் பண்ணோம், ஏ இன்வெர்ஸ் ஆஃப் இந்த இதுக்கு தான் ஃபைன் பண்ணோம். 5 1 1 and 1 5 1 and 1 1 5. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இப்படி தான் வந்து ஃபைன் பண்ணி லாஸ்ட்டாக வந்து இந்த ஆன்சர் தான் வருது. ஸோ இதான் வந்து கரெக்ட் ஆன்சர்.
ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன பார்த்துருந்தோம் பார்த்தீங்கன்னா வந்து, ஸோ இந்த கொஸ்டின் பார்த்துருந்தோம். 2x2 மேட்ரிக்ஸ்க்கு எப்படி ஏ இன்வெர்ஸ் ஃபைண்ட் பண்ணணும். ஸோ அதே மாதிரி தான் வந்து இப்போ நெக்ஸ்ட் வந்து 3x3 மேட்ரிக்ஸ்க்கு பார்த்தோம். ஸோ 3x3 மேட்ரிக்ஸில் பார்த்ததுக்கு ஆன்சர் என்ன வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்து 1/28 ஆஃப் 6 - 1 - 1 அண்ட் -1 6 - 1 அண்ட் -1 -1 6. ஸோ இப்படி தான் வந்து ஏ இன்வெர்ஸ் ஃபைண்ட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் தேர்ட் சப்டிவிஷனோட வரேன். ஸோ இந்த சம் இப்போ பார்த்த 2 சப்டிவிஷனில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா வந்து கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ உங்களோட டவுட்ஸை வந்து நான் கிளியர் பண்ணுறேன் கமெண்ட் செக்ஷன்லேயே. இல்லைனா வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் உங்களோட டவுட்ஸை மீட் பண்ணுறேன். கிளியர் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.